நியாயப்படி எனக்கு சேர வேண்டிய சொத்தை கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறேன். நோட்டீஸை பார்த்துட்டு அக்கா சொத்தை பிரிச்சு நேக்கு சேர வேண்டிய பங்கு தந்துட்டானா நல்லது. இல்லனா அக்கா பத்மா ரெண்டு பேரையுமே கோர்ட் படி ஏற வைப்பேன். உங்களை அவமானப்படுத்தி பேசின அந்த பத்மாவை அடக்கிறதுக்கு உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அப்பா, நான் சுரேஷ் தன்னை வழியில பார்த்தேன்ப்பா. அப்பாத்தா என்ன ரொம்ப திட்டி பேசினது மட்டும் இல்லாம நம்ம அக்காவையும் மரியாதை குறைவா ஒரு மாதிரி பேசிட்டாருப்பா. என் கைய பிடிச்சிருக்கிற உன் கைய நீயே எடுத்துடுறியா? ஏன்னா நானா உதர்னா அது நல்லா இருக்காது. என் அக்கா கிட்ட இருந்து எனக்கு சேர வேண்டிய சொத்தை பைசா பாக்கி இல்லாம பிரிச்சு வாங்குற வரைக்கும் நான் விட போறதில்ல. அக்கா குடும்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிற சொத்து நான் உழைச்சு சம்பாத்தியம் பண்ணது உனக்கு தெரியுமோ? உழைச்ச சொத்தை எல்லாம் அவளுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு உன்னோடையும் உன் பொண்ணோடையும் பிச்சைக்கார நாட்டம் நடுத்தருவில் என்னால் நிக்க முடியாது. என்னோட பங்கு எனக்கு வந்தே ஆகணும். இவ்வளவு பேசுறியே, என் அக்கா குடியிருக்கிற வீடு அது வீடு இல்ல, அரண்மனை. அந்த அரண்மனை என் தோப்பனார் சம்பாத்தியத்துல கட்டினது தெரியுமா உனக்கு? பர்மா தேக்கலையும் இட்டாலியன் மார்புள்ளையும் இழைச்சு கட்டின அரண்மனை அது. அந்த வீடு நேக்கும் சொந்தம். அந்த ஆத்துல இருந்து என்ன துரத்தி அடிச்சுட்டு இப்போ பத்மாவை விட்டு என்ன அசிங்கமா பேசி அக்கா சந்தோஷப்பட்டு இருக்காளாமே. அவளுக்கு சரியான பாடம் புகட்டுவேன். அதான் என் வேலை. என்னது? பத்மா உங்களை அசிங்கமா பேசிட்டாளா? பாத்தியா, என்ன பேசுனதை பத்தி சொன்ன உடனே உனக்கு இவ்வளவு கோபம் வருதே. பத்மா பேச்சால பாதிக்கப்பட்ட எனக்கு எவ்வளவு கோபம் வரும். நான் வாத்துல எச்சில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிச்சைக்கார மாதிரி இருந்தேனா, திடீர்னு ரோஷம் வந்து நான் ஏதோ பேச போய் என் அக்கா என்ன செருப்பால் அடிச்சு ஆத்த விட்டு துரத்திட்டாளாம் அப்படின்னு பத்மா ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியுறா. பத்மா இப்படி என்னை பத்தி சொல்றத கேட்டும் என் அக்காவும் சந்தோஷப்படுறாளாம். என்ன பேசுற பத்மாவுக்கும் அவ பேச்ச கேட்டு சந்தோஷப்படுற என் அக்காவுக்கும் சரியான பாடம் போகட்டும். அதுக்காக தான் நியாயப்படி எனக்கு சேர வேண்டிய சொத்தை கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறேன். நோட்டீஸை பார்த்துட்டு அக்கா சொத்தை பிரிச்சு நேக்கு சேர வேண்டிய பங்கு தந்துட்டானா நல்லது. இல்லனா அக்கா பத்மா ரெண்டு பேரையுமே கோர்ட் படி ஏற வைப்பேன். அந்த பத்மாவுக்கு புத்தி வரத்துக்கு அவளை கோர்ட்டுக்கு இழுத்தே ஆகணும். அவளை இப்படியே விட்டுறாதீங்க. உங்களை அவமானப்படுத்தி பேசின அந்த பத்மாவை அடக்கிறதுக்கு உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சுரேஷத்தா, சுரேஷத்தா எப்படி இருக்கீங்க? அத்தா என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? ஏய் இது பார், வீட்ல ஏற்கனவே உங்க அக்கா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேற நேக்கு எதிராக இன்னும் ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? இது பார், நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதையும் மீறி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது உன்னோட தப்பு. நேக்கும் நோக்கும் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தியே தீரணும்னு உங்க அக்கா நினைச்சது அவளோட தப்பு. என்ன பழி வாங்கறதா நினைச்சுட்டு கௌசல்யாக்கு இடைஞ்சல் பண்ணது அதை விட பெரிய தப்பு. இங்க பார், கௌசியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு
உன்னை எனக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நேக்கு இந்த ஜென்மத்துல மனைவிங்கிறவ கௌசல்யா மட்டும்தான். வேற யாருக்கும் என் வாழ்க்கையில இடம் கிடையாது. இனிமே கல்யாணம் வந்த மாமா வாங்க வாங்க பாஸ்கர். வாங்க வாங்க உட்காருங்க வாங்க. அடடே வாங்க வாங்க. அடடே உட்காருங்க. மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும்னு நினைக்கிறவண்ணா. யாரும் எழுந்து நின்று நேக்கு மரியாதை தரத நான் எப்பவும் விரும்புறது கிடையாது. சொல்லுங்க, காலங்காத்தால ஆத்துக்கு வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயமா தான் தோன்றது. சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க ரொம்ப பெரியவங்க, உலக அனுபவம் ஜாஸ்தி. வந்திருக்கவங்க முகத்தை பார்த்து பிரச்சனை என்னன்னு சொல்லிடுவீங்க. இருந்தாலும் நான் விளக்கமா சொல்றேன். கௌசல்யாவுக்கும் சுரேஷுக்கும் கல்யாணம் நடந்ததுல நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். இப்ப கௌசல்யா கருண்டாய்க்கிறது அதோட பெரிய சந்தோஷம். ஆனா கௌசல்யா அதை பெத்தெடுக்கூடாதுன்னு அந்த வீட்டில் அவ மாமியார் சுரேஷோட அண்ணி 2 பேரும் நினைக்கிறாங்க. அது காரணம், அந்த குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்துக்கு தோஷம்னு சொல்லி சில்லித்தனமான ஒரு காரணத்தை சொல்றாங்க. இப்ப கூட கௌசியுடைய கருவை கலைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கு. கௌசல்யா கடவுள் கிருபையால நல்ல வேலை தப்பிச்சிட்டா. அடுத்தடுத்து அவ கருவை கலைக்கிறதுக்கு முயற்சி தொடர்ந்துட்டே இருந்தா எல்லா நேரமும் நமக்கு சாதகமா முடியும்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்றேன்? சுரேஷாத்து மனுஷாளால என் பொண்ணு கௌசி வயித்துல வளர்ற குழந்தைக்கே ஆபத்தா? இது என்ன சோதனை சார்? ஒரு கரு உருவாகி இந்த பூமியை தொடர்றதுக்குள்ள அதை அழிக்க நினைக்கிறாளே, இவாள்லாம் என்ன மனுஷா சார்? மாமா, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சுரேஷையும் கௌசல்யாவையும் தனி கொடுத்துன வச்சுட்டா அவளுக்கு வர இருக்கிற ஆபத்துல இருந்து அவ தப்பிச்சுடலாம் நேக்கு படுறது தப்புங்க. அப்படி பண்ணினா கௌசல்யா கல்யாணம் முடிஞ்ச கையோட சுரேஷை கூப்பிட்டுக்கிட்டு தனி கொடுத்துன்னு போயிட்டான்னு இந்த ஊரே அபாண்டமா பேசுமே. பாஸ்கர் சொல்றதும் சரிதான். உள்ளூர்லயே சுரேஷ் அத்திம்பேரும் அவாத்து மனுஷாலும் இருக்கிறச்சு இவா தண்ணி கொடுத்துன்னு போறது நீக்கெனமோ சரின்னு படல. அதை யோசிச்சுதான் ஒரு தெளிவான முடிவோடு வந்திருக்கிறேன். அந்த விஷயமா பேசதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இப்ப கௌசல்யா மசக்கியா இருக்கிறா. இந்த மாதிரி நேரத்துல பெண்கள் பிறந்த வீட்டுக்கு வர்றது இயற்கை. நீங்க இன்னைக்கே போய் கௌசல்யாவை அங்கிருந்து அழைச்சிட்டு வந்துருங்க. முதல்ல கௌசல்யா பாதுகாப்பா வரட்டும். அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த வகையில பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத பத்தி யோசிப்போம். கௌசல்யாவை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அங்கே எந்த ஆபத்தும் அவளுக்கு வராது. அப்படி போனா அது முறை ஆகாது. நீங்க கௌசல்யா பெத்தவங்க, அவங்க வீட்டுல இருந்து நீங்க அழைச்சிட்டு வந்துருங்க. இதுல எந்த தப்பும் கிடையாது சம்பந்தி. நீங்க சொல்றத பார்த்தா நேக்கு என் குழந்தை கௌசல்யாவை அழைச்சிட்டு வந்துடலான்னு தோன்றது. ஆனா அப்படி ஆத்துக்கு அழைச்சிட்டு வர்றது தப்பா சரியானு எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா எது எப்படியோ என் பொண்ணு கௌசல்யாவும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் சேமமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்.
வந்தனா, ஏன் அழற? ஏன் அழறன்னு கேக்குறேன்ல. நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதானமா உனக்கு ஆறுதலா என்னால ஏதாவது பேச முடியும். இப்படி எதுவுமே பேசாம அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வந்தனா, எதுக்குமா அழுவுற? வந்தனா, இங்க பாரு, எதுக்கு? அப்பா, நான் சுரேஷத்தனை வழியில பார்த்தேன்ப்பா. அப்பாத்தா என்ன ரொம்ப திட்டி பேசினது மட்டும் இல்லாம நம்ம அக்காவையும் மரியாதை குறைவா ஒரு மாதிரி பேசிட்டாருப்பா. உன்னையும் சௌந்தர்யாவையும் தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கான் அந்த சுரேஷ். அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இருந்து நான் பின்வாங்க போறதில்லை. விடமாட்டேன், நிச்சயம் அவனை விடமாட்டேன். உனக்கு அவனை கல்யாணம் பண்ணியே வைப்பேன். இல்லப்பா, அது கண்டிப்பா நடக்காதுப்பா. ஏமா ஏமா அப்படி சொல்ற? அப்பா, இந்த ஒரு ஜென்மத்துல மட்டும் இல்லப்பா, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் சுரேஷ தனக்கு கௌசல்யா மட்டும்தான்ப்பா மனைவி. அன்னைக்கு கார்ல அடிபட்டு ஆஸ்பத்திரியில அவன் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப கூட நீ கேட்டுக்கிட்டதுனால உன் கழுத்துல அவன் தாலி கட்டுவாங்கிற ஒரே ஆசையினால தான் அவனை பழைக்க வச்சனே. அது தப்புன்னு இப்ப எனக்கு புரியுதுமா. கௌசல்யாவை கட்டின சந்தோஷத்துல, அந்த ராஜரத்னம் பக்கபலமா இருக்காங்கிற தைரியத்துல அந்த சுரேஷ் உன்கிட்ட இவ்வளவு திமிரா பேசியிருக்கான். அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீ விட்டுருமா, நீ விட்டுரு, நீ கவலைப்படாத. அப்பா, என்னோட ஊனத்தை இந்த சமுதாயம் கேலி செஞ்சதை விட சுரேஷ் அத்தா என்ன பேசினதுதான்ப்பா எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குப்பா. வந்தனா, என்னடா இது? என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ? நீ சாவக்கூடாதுடா, நீ சாவக்கூடாது. நீ மகாராணி மாதிரி வாழ வேண்டியவ, மகாராணி மாதிரி வாழ வேண்டியவ. நீ சாகக்கூடாது. உனக்கு கிடைக்காத அந்த சுரேஷ் அந்த கௌசல்யா கூட நிம்மதியா வாழவும் கூடாது, வாழவும் முடியாது, வாழவும் விட மாட்டேன். நீ ஏமா சாவணும்? நீ ஏமா சாவணும்? நீ சாவக்கூடாது. பெருமாளே, இப்ப என் மனசுல இருக்கிற குறையே சுதர்சன் மாமா, துளசி, கிருஷ்ணா இவ எல்லாரும் என் ஆத்த விட்டு போனதுதான். அதை விட பெரிய குறை துளசி என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா. அவ மனசு மாறணும். மறுபடியும் நாங்க 2 பேரும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸா ஆகணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். துளசி, விளக்கு அணையக்கூடாதுன்னு இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிற நீ ஒரு குடும்பம் அணையறதுக்கு
நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன்னு நம்புறேன். இப்பதான் துளசி பெருமாள் கிட்ட வேண்டிண்ட நீயும் நானும் ஒண்ணு சேரணும்னு. ஏன் துளசி, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? என் மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரலையாம்மா? தெரியும், நீ எதேச்சாதான் சேர எடுத்த. அவர்தான் அதுல தெரியாம உட்காந்துட்டாரு. அதனாலதான் அவமானமா போயிடுச்சு. துளசி, இந்த வார்த்தையை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லம்மா. உன்னை பார்த்து உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா அந்த வாய்ப்பை நீ எனக்கு கொடுக்கல. எனக்கும் நல்லது கெட்டது தெரியும். அன்னைக்கு என் புருஷன் உன்கிட்ட கை நீட்டிட கூடாதுன்னு தான் நானே முந்திக்கிட்டு உன்னை திட்டி தீர்த்துட்டேன். அதனால உன் மனசு எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கும் தெரியும். அதுக்காக என்னை மன்னிச்சிடு. துளசி, நீ உண்மையிலேயே துளசி தாண்டி. எந்த கள்ளங்கபடமும் இல்லாதவ நீ. என் ஃப்ரெண்டுமா. உன்னை உறவுக்காரி அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? என் கைய பிடிச்சிருக்கிற உன் கைய நீயே எடுத்துடுறியா? ஏன்னா நானா உதர்னா அது நல்லா இருக்காது. என்ன துளசி, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு உன்னை தொடக்கூட நேக்கு உரிமை இல்லையா? இனிமே உன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. துளசி, நீயா இப்படி பேசுற? இப்பதான் நம்ம சொன்ன அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. அதுக்கு இப்ப நீ மன்னிப்பு கூட கேட்டியம்மா? கேட்டேன். அது அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி. அது முடிஞ்சு போனது. அப்புறமா என்னென்னமோ நடந்து போச்சே. என்னென்னமோ நடந்திருக்கா? ஒரு நிமிஷம் இரு. நீ எதை பத்தி சொல்ற? ஓ, சுதர்சன் மாமாவை பத்தி நான் சக்கரவர்த்தி கிட்ட பேசினனே, அத பத்தி சொல்றியா? தெரியுதுல, அப்புறமா ஏன் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? துளசி, மாமாவை சக்கரவர்த்தி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் சொன்னேம்மா. வேண்டா, நீ எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லை. பத்மா, நீதான் என்னையும் அவரையும் சேர்த்து வச்ச. நான் இல்லைன்னு சொல்லல. நீ செஞ்ச பாவத்துக்கு நீயே பிராய்ச்சித்தம் தேடிக்க. சத்தியமா சொல்ற துளசி, நான் மனப்பூர்வமா தான் உன்னையும் சுதர்சன் மாமாவையும் சேர்த்து வச்சேன். அதுல கண்டிப்பா எந்த கலங்கமும் இல்லம்மா. அதுக்கு நான் எத்தனையோ தடவை என் நன்றியை நேரடியாவும் சொல்லியிருக்கேன், மனசுக்குள்ளேயும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு அவளோட அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா அதே அப்பா அம்மா அவளோட புருஷனை கேவலமா பேசினா அவ தாங்க மாட்டா. பெத்தவங்களே எதிரியாதான் பாப்பா. பெத்தவங்களுக்கே அந்த நிலைமைனா நீ யாரு? சாதாரணம். துளசி, நான் எதிரில நிக்கிற. நான் உனக்கு எதிரியாமா? அத முடிவு பண்ண வேண்டியது நீதான். கழுத்துல இருக்கிற தாலிக்கு சொந்தக்கார
அவமானப்படுறத எந்த பொண்ணும் தாங்கிக்க மாட்டா. உன்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. நான் கிளம்புறேன். துளசி பாருமா சௌந்தர்யா, 2 நாளாச்சு இவ சாப்பிட்டு. அதான் ஃபோன் பண்ணி உன்னை இங்க வர சொன்னேன். எனக்கு இவ்வளவு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இப்படி சாப்பிடாம பட்னி கடந்து இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு கவலையா இருக்கு. சொல்லு, நீயே சொல்லு, இவளை சாப்பிட சொல்லு. வந்துடுறேன். அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, சாப்பிடு. நாளைக்கு சுரேஷ மனசு மாறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தா நீ நல்லபடியா இருந்தா தானே எல்லாம் சிறப்பா நடக்கும். அக்கா, சுரேஷ தன் கழுத்துல தாலி கட்டுவாருன்னு நம்பி நம்பி நீயும் அப்பாவும் சொன்னதை கேட்டு நான் ஏமாந்த வரைக்கும் போதும். சுரேஷத்தை இனிமே எனக்கு கண்டிப்பா கிடைக்கவே மாட்டாருல்லக்கா. கண்டிப்பா கிடைக்க மாட்டாரு. அவன் உனக்கு கிடைக்காம போனா உனக்கு என்னடி பெருசா இழப்பு? அவன் ஒருத்தன் தான் இருக்கான மாப்பிளையா, வேற யாருமே கிடையாதா என்ன? விரும்பினது கிடைக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையே திரும்ப திரும்ப நினைச்சு இப்படி ஒன்ன மாதிரி அழுது புலம்புறது அதே முட்டாள்தனமான செயல். சாப்பிட வேண்டாக்கா. சாப்பிடுறே. ஐயோ, ஏன் இப்படி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாரு கண்ணா, உங்க அப்பா உயிர் வாழ்றது உனக்காகவும் உங்க அக்காக்காகவும் தானடா. இவ்வளவு சொத்துக்கும் நீயும் உங்க அக்காவும் தானடா வாரிசு. உங்களுக்காக தானடா அப்பா ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன். அப்பாவோட பணத்துல சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு அந்த கேடுகட்ட பையன் சுரேஷ் நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? உன்னை வேண்டான்னு நிராகரிச்ச அந்த சுரேஷ் முன்னாடி நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்து காட்ட வேண்டாம்? ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சாரி சார், நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? இல்ல பாஸ்கர், அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க தாராளமா இங்க இருக்கலாம். அவன் மேட்டர் தான் இங்க ஓடிட்டு இருக்கு. அவன் ஏதோ நினைச்சிட்டு அழுதுட்டே சாப்பிடாம இருக்கா. வந்தனா, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதா நீங்க தப்பா நினைக்க கூடாது. யார் அந்த சுரேஷ்? உங்க அப்பா பக்கத்துல கூட நிக்க தகுதி இல்லாத ஒரு ஆளு. அவனை நீங்க விரும்புனீங்கன்ற ஒரே காரணம் தான். அதுக்காக தான் உங்க அப்பாவும் உங்க அக்காவும் அவனை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா அது நடக்கல. வேற என்னென்னவெல்லாம் நடந்து போச்சு. அவன் என்னைக்கு இல்லைன்னு முடிவானதோ சட்டுன்னு அவனை மறந்துட்டு வேற காரியத்தை பார்க்கறதாம புத்திசாலித்தனம்.